ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு அருமையான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கிளைமேட் வந்து நமக்கு இன்னும் சம்மர் தான். இந்த முள்ளங்கி கீரையெல்லாம் நல்லா குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை, ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு கீரை. சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம இந்த கீரையை. அதனால் வந்து இந்த கீரையை நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறேன். இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு நான் நல்லா தேங்காய், பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறேன். இதுக்கு காரக்குழம்பு வச்சுட்டு சைடிஷாக நான் இந்த கீரை கூட்டு வச்சுருக்கிறேன். இந்த காரக்குழம்பு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். நான் வெங்காயம்லாம் நிறைய சேர்த்து செஞ்சுருக்கேன். அதுவுமே நல்ல குளிர்ச்சி தான், சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து குழம்பு பண்ணும்போது. இன்றைக்கு நம்ம வந்து கீரை கூட்டு பண்ணலாம். அதாவது முள்ளங்கி கீரையில் நம்ம கூட்டு பண்ண போகிறோம். முள்ளங்கி கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த முள்ளங்கியை வந்து குழம்பு வைக்க எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதை கூட்டில் போடாதீங்க, நல்லா இருக்காது. மற்றபடி அந்த தண்டு கீரை எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துடலாம், ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் வந்து முள்ளங்கி கீரையை நல்லா உப்பு தண்ணி போட்டு, அதாவது கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தண்டு இலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் கீரையில் அடிப்பாங்க. அதனால் நீங்கள் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த கீரையாக இருந்தாலும். இப்போ கீரையை அரிஞ்சு வச்சாச்சு. அடுத்து வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே மாதிரி தக்காளி 100 கிராம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பருப்பு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்து, சீரகம் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கி கீரை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஒரு புரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி வச்சு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் விட்டால் போதும். அதுக்குள்ளே வந்து அந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவை எடுத்துருவோம். அதாவது வேக வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவை எடுத்து வழக்கம் போல் நான் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதுதான் கீரைக்கு நமக்கு காரம் கொடுக்க போகுது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் காரம் இல்லாத மிளகா தான். நான் எப்போவுமே 2 மிளகா போடுவேன். எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய கூட்டு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த தேங்காயில் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பு தக்காளியை நம்ம வந்து இதில் முதல்ல சேர்த்துடலாம். ஏன்னா அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் 2 நிமிஷம் தான் லோ ஃப்ளேமில் விட்டுருந்தேன். கீரை நல்லா அதில் இருக்க தண்ணி தான் விட்டுருக்குது. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ நான் பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி வந்து நான் குழம்புக்கு கரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிக்ஸி ஜாரை அலம்பி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். நான் பருப்பெல்லாம் நல்லா கெட்டியாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். அது எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும். அதனால் ஒரு 8-10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஃப்ளேம் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து கொதிக்க விடுவோம், அவ்வளோதான். ஏற்கனவே 2 நிமிஷம் நம்ம கீரையை வந்து மூடி வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமும் திரும்ப மூடி வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் அதை வந்து வேக விடுங்க. ஏன்னா கீரை தண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ நமக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நான் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே தேங்காய் சேர்த்து எந்த கூட்டு பண்ணாலுமே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், சாம்பார் வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இது போட்டுக்கிறேன், பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். 2 பிஞ்சு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் பருப்பு சேர்த்துருக்குறோம். நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் துவரம்பருப்பு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். பாசிப்பருப்பில் கொஞ்சம் நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட் கிடைக்கும் தேங்காவோடு சேரும்போது. அதனால் நான் பாசிப்பருப்பு எப்போவுமே கூட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு துவரம்பருப்பு பிடிக்குன்னா துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தாளித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான ஒரு கூட்டு ரெடி. அதாவது முள்ளங்கி கீரையில் நல்ல ஒரு டேஸ்டியான கூட்டு செஞ்சுருக்கோம். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் சாதத்தில் நீங்கள் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிடலாம்.
கீரை கூட்டு வைக்கிறதுக்கெலாம் சோம்பல் படுறவங்க இந்த பாலாக்கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி முள்ளங்கி கீரையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.